சிறப்பாக வந்திருக்கும் அவர்களுக்கு எங்கள் கலைஞர் சார்பாக நன்றிகளை வணக்கம் செய்து கொண்டு ஓய்வு பெற்ற நமது அதிகாரி ஐயா பாராசி அவர்கள் பொன்னாடி போட்டி கோயில் தெரிவிக்கிறோம். அடுத்தபடியாக ஜி பாலகுருசாமி ஐயா அவர்களுக்கு 31வது வார்டு திமுக வட்ட செயலாளர்களுக்கு நமது கோயில் நிர்வாகராக ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னாடி போட்டி முடிப்பார்கள்.
விழாவிற்கு 32வது மாமன்ற உறுப்பினர் வி கந்தசாமி அவர்களுக்கு ஆலய துணை பெருமகப்பா வேல்முருகன் அவர்கள் தன்னோடு பற்றி கௌரவிப்பார்கள். தலைமையேற்க வருகின்றிருக்கும் மாமன்ற உறுப்பினர் எஸ் பி கனகராஜ் அவர்களுக்கு 31வது வந்த துணை செயலாளர் சுந்தராஜ் அவர்கள் கொண்டாடி மற்றும் 31வது வார்டு வட்ட செயலாளர் ஜி பாலகுருசாமி அவர்களுக்கு வட்ட துணை செயலாளர் சுந்தராஜ் அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அதான் முன்னாடி 32வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஜி கந்தசாமி அவர்களுக்கு வட்ட துணை செயலாளர் சுந்தராஜ் அவர்கள். மேலும் இந்த தெம்மாங்க கலையரசன் திரு வி மாரிமுத்து பாண்டியன் அவர்கள் வழங்கும் இந்த கலை நிகழ்ச்சிக்கு திரு மாரிமுத்து பாண்டியன் அவர்களுக்கு சுந்தராஜ் அவர்கள் பொன்னாடை வருடந்தோறும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் மாரிமுத்து பாண்டியன் அவர்களுக்கு அன்புள்ளங்களுக்கு பொன்னாடை வைத்து முடிவித்து சிறப்புத்திய அத்தனை அன்புகளுக்கும் நிர்வாகத்தின் சார்பாகவும் நமது சமுதாயத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்தபடியாக நமது கவுன்சிலர் அவர்கள் சிறிது உரை. 9வது காளியம்மன் கோயில் கொடை விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று முதல் நாள் நிகழ்ச்சியாக எங்களை தலைமையேற்க அழைத்த இந்த கோயிலினுடைய நிர்வாகிகள் அண்ணன் பால்ராஜ் அவர்கள், நமச்சிவாயம் அவர்கள், பாஸ்கர் அவர்கள் உள்பட இந்த கோயில் நிர்வாகத்தை சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது சார்பிலும் இங்கே என்னோடு வருகிறது கலந்து கொண்டிருக்கின்ற 31வது வார்டு செயலாளர் தம்பி பால் அவர்கள் சார்பிலும் 32வது வட்ட மாமன்ற உறுப்பினர் தம்பி கந்தசாமி அவர்கள் சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் எங்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்திய இந்த ஆலயத்தை சேர்ந்த சகோதரர் சுந்தரராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த விழாவிலே இன்று நேற்றல்ல சிறு வயது முதலே இந்த விழாவிலே கலந்து கொண்டு வருகிறேன். நம்முடைய பகுதியிலே இப்பொழுது நம்முடைய வார்டிலே இந்த பகுதி அண்ணாநகர் பகுதியில் மிக ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இந்த கொடை விழா சிறப்பாக பல்லாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் இந்த ஆண்டும் இந்த விழா எஞ்சி இருக்கிற நாட்களிலும் மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இன்னும் வருகிற ஆண்டுகளில் இதைவிட மிக சிறப்பான முறையிலே இந்த விழா நடைபெற நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த கொடை விழாவில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவரும் தொடர்ந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்று செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.